அன்னைக்கு ஒரு நாள் பெங்களூர்ல இளையராஜா சாங் கேட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கும்முன்னு வாசம். ரைட் சைடுல திரும்பி பார்த்தா சிக்கன் ரைஸ் கடை. இவரு போற சிக்கன் ரைஸ் அவர் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, ஆனா எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் தாங்க அப்படின்னு கேட்டேன். அவரும் வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டாரு. ஒரு பக்கம் சிக்கனை பொரிச்சிட்டு இருந்தாரு, மறுபக்கம் அடுப்பு பத்த வச்சு ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சமா ஆயில ஊத்தி நறுக்கி வச்சு வெங்காயம் கோச போட்டு இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு முன்னாடி இந்த முட்டையை எடுத்து முக்கா பக்கமா உடைச்சு வாண்டலுக்குள்ள ஊத்திட்டாரு. இப்போ இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு திரும்ப அந்த ப்ராசஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பக்கமே வச்சிருந்த பாதி மசாலாவை எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து அள்ளி அந்த வாண்டலுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு 3 கரண்டி சோறை எடுத்து அப்படியே அந்த வாண்டலுக்குள்ள போட்டாரு. அதோட விடலையே அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் இருக்குது பாரு தம்பி அப்படின்னு சொன்னாரு. பக்கம் வச்சிருந்த மிளகு பொடி, தூளுப்பு, அவர் வீட்ல இருந்து செஞ்சு வச்சிருந்த ஒரு கொஞ்சம் மசாலாவை எடுத்து போட்டாருங்க. இந்த மசாலா நான் நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லை. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பார்க்கவே எப்படி இருக்கு, சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும்போது வாயில எச்சு ஊறிச்சுங்க. எப்போடா அந்த சிக்கன் ரைஸ் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கமே கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு ஃபினிஷ் அப் பண்ணிட்டாரு. ஒரு வழியா பொரிச்சு வச்ச சிக்கன் அந்த சிக்கன் ரைஸோட சேர்த்து நல்லா கிளறி அப்படியே எடுத்து கொடுத்தாருங்க. ஒரு பிளேட்ல வாழை இலையை வச்சு சாப்பாட்டை கிள்ளி போடாம அள்ளி போட்டாருங்க. சிக்கன் ரைஸ் அப்படியே சிக்கனோட அள்ளி வாய்க்குள்ள போட்டா செம்ம டேஸ்ட்டுங்க.